அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புமாகிய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய அன்பான சலாத்தினை முன்வைத்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் தீன் ஒளி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்றும் போல் இன்றும் நம் தீன் ஒளி நிகழ்ச்சியில் தாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சிறப்பான முறையில் பதிலளிக்க நம்மிடையே வந்துள்ள சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர், புனித பயணம் மாத இதழ் ஆசிரியர், ஹைருல் பரியா மஹல்லித் அரபிக் கல்லூரி முதல்வர், மதிப்புக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் அஃப்லுல் உலமா ஷேக் அப்துல்லா ஜமால் எம்ஏ அவர்களுக்கும் நம்முடைய சலாத்தினை முன்வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படிங்க சார்? அல்ஹம்துலில்லாஹ். தினம் தீனுடைய நிகழ்ச்சியில் நேரில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கங்களை சிறப்பான முறையில் கொடுத்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கும் பல நேர் காத்துட்டு இருக்காங்க. முதல் நேர் யார் இங்க அழைக்கிறாங்க, உங்களோட கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேங்க்லேந்து பேசுறேன். ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. மிஸ்ஸஸ் அக்பர் அலி. சொல்லுங்க. ஹஜ்ரத், பெண்கள் தேவையில்லாம வெளியே போக கூடாதுன்னு ஷரியத் நமக்கு சொல்லி இருக்கு. ஆனா நம்ம பெண்கள்லாம் அவுலியாக்களுக்கு நேர்த்தி கடன் ஜியாரத்து அந்த மாதிரி சொல்லிட்டு தர்காக்கு போய் ஃபாத்தியா ஓதுறது, இந்த மயிலேறனால தலையில வைக்கிறது, இத மாதிரி செயல்களுக்காக அந்நிய ஆண்கள் முன்னாடி போய் உட்கார்றாங்க. ஏன் ஹஜ்ரத், அந்த நேர்த்தி கடன் பெண்கள் நேரா தான் போய் செய்யணுமா? வீட்டுல இருக்கிற ஆண்கள் மூலமாவும் செய்யலாம் இல்லையா? மற்றவங்க முன்னால உட்கார்ற ஹராமான செயலை தடுக்க நீங்க சொன்னா நம்ம பெண்கள் எல்லாம் இன்ஷால்லா நிச்சயமா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் இதுல சொல்ல மாட்டேங்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு விளக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய கேள்வி, பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்படி இருக்கும் பொழுது தர்காக்களுக்கு பெண்கள் போறாங்க. தர்காக்கள்ல ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்குது, அந்நிய ஆண்களுக்கு முன்னாலாம் உட்கார்றாங்க. இது மார்க்கத்தில் கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னீங்க. நம்ம சொல்லாத உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பேசின பேச்சுக்கள் எத்தனை இடங்களில் சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தஞ்சாவூர் மாநாடு நடத்தணும், வெற்றி மாநாடு, சுன்னத் ஜமாத் வெற்றி மாநாடு நடத்தணும் இந்த 2-3 வருடங்களுக்கு முன்னால. அதில் லட்சக்கணக்கான மக்கள், லட்சத்துக்கு நெருக்கமான மக்கள் கூடுனாங்க. அப்போ தமிழ்நாட்டிலே இருந்து பல பகுதிகளிலேருந்து வந்தாங்க, பஸ்ஸிலேருந்து மேலேருந்து வந்தாங்க. அரங்கமெல்லாம் நிரம்பி வழிந்தது. அதுதான் லட்சத்துக்கு நெருக்கமான எண்ணிக்கைலாம் பார்த்துக்கிறோங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த மாநாட்டில் பகிரங்கமாக அறிவித்தோமே, பெண்கள் ஜியாரத்து செய்யறதா எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையெல்லாம் அறிவித்து, அது மட்டுமல்ல தர்காவுடைய நிர்வாகிகள் இந்த பெண்களுக்காக வேண்டி தனி இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்றெல்லாம் நம்ம கோரிக்கை வச்சோம். அந்த மாநாட்டில் பல்வேறு தர்காக்களை சார்ந்த நிர்வாகிகள் கூட வந்திருந்தாங்க. அவர்களுக்கு அந்த மாநாட்டு மூலம் கோரிக்கை வைத்தோம். பெண்களுக்கு ஜியாரத்து ஒன்று இருக்கிறது, அதே நேரத்தில் ஆண்கள் பெண்கள் கலக்காமல் இருக்க வேண்டும். அதற்காக பெண்களுக்காக தனி இடமாக ஒதுக்கி வைங்கள். பெண்கள் வரட்டும், ஜியாரத் செய்யட்டும், அவங்க ரூட்ல போகட்டும். எந்த இடத்துல ஆண்கள் பெண்களும் கலக்கக்கூடாது. அப்படிப்பட்ட முறையை ஒவ்வொரு தர்காவிலும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த மாநாட்டில் வச்சோம். ஏன்னா இதுதான் நம்முடைய கோரிக்கையாகும், நம்முடைய நிலைப்பாடும் அதுதான். ஆண்களும் பெண்களும் ஒன்னா கலக்கக்கூடாங்கிறனால தானே போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் பெண்கள் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்னைக்கெல்லாம் சில பேர் முஸ்லீம் பெண்கள்லாம் ரோட்டுக்கு கொண்டு ஒரு காட்சி பொருளாக ஆக்கிட்டாங்கல்ல. அது இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஹதீஸ்னு பேரை சொல்லிக்கிட்டு பெண்களை ரோட்டுக்கு கொண்டு அந்நிய ஆண்கள் எல்லாம் பார்க்கின்ற காட்சி பொருளாக ஆகிவிட்டார்கள். எத்தனையோ அந்நிய ஆண்கள் போறாங்க வர்றாங்க, இந்த முஸ்லீம் பெண்கள்லாம் பார்த்துட்டு போறாங்க. முஸ்லீமுடைய கண்ணியமெல்லாம் போச்சு. இன்னும் சொல்ல போனால் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க, கை குழந்தையோடு நிற்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. இதை வேறு டிவியில பிடிச்சி டிவியில காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இஸ்லாத்திற்கு களங்கம். இதை நம்ம அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் எதிர்க்கும். இப்படியெல்லாம் பெண்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு. அதே நேரத்தில் ஜியாரத்து வருவதுங்கிற, ஏன்னா பெண்கள் ஒரு சில வணக்கங்கள் மட்டும்தான் ஆண்களுக்கு மட்டும் பிரத்யேகமானது. ஜனாசா தொழுகை, ஜும்மா தொழுகை, ஜிஹாதுல பங்கெடுக்கிறது, இதெல்லாம் ஆண்களுக்கு மட்டும் உரியது. மற்ற வணக்கங்கள் எல்லாம் ஆண்களுக்குள்ள உரிமை பெண்களுக்கும் உண்டு. ஜியாரத்துங்கிறது அப்படிதான், அது ஆண்களுக்கு மட்டும் உரியதல்ல, பெண்களுக்கும் உண்டு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜியாரத்துக்கும் வர்றாங்க. அப்போலாம் சாதாரணமா வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்பாங்க, என்ன இப்படி போயிட்டு வரீங்களா அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இன்னமா ஹுவ ஜௌஜி வாபி, அங்க யார் இருக்கிறாங்க,
என்னை மனம் பிடித்த கணவர் இருக்கிறாங்க, என்னை ஈண்டெடுத்த தந்தையார் இருக்கிறாங்க, அதனால் நான் அப்படி போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க. அப்புறம் ஃபலமா துஃபின உமர், அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செயல்பட்டதுக்கு பின்னால ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹி அல்லாஹ்மே சத்தியமா சொல்றேன், மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய சியாபி, என்னோட ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் நான் அங்கு செல்வேன். காரணம் ஹயா மின் உமர், அங்கே இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்ற ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்து போதனை செய்யறாங்க, பெண்களுக்கு அந்த உரிமை இருக்குதுல, அந்த ஜியாரத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாம் ஆண்களுக்கு மட்டும் இல்லையே பெண்களுக்கும் கிடைக்கணும்ல. ஆண்களுக்கு மட்டும் இருக்க பிரத்யேக வழக்கங்கள் வேற, ஜியாரத்தெல்லாம் பொதுவானது. நபிமார்கள் வலிமார்களுடைய ஜியாரத்தெல்லாம் ஆண்களுக்கும் வேண்டும் பெண்களுக்கும் வேண்டும், இருசாராருக்குமே உண்டு. அது மட்டுமல்ல, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கறாங்க, மாதா அகூலு லஹும் யா ரசூலல்லாஹ், நான் ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, கூலி, நான் சொல்வது போன்று நீ கூறு, அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன், முஸ்லிமான மூமினான இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்று நீ கூறு என்று சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு என்று ஜியாரத்துன்னு ஒன்று இருக்க போய் தானே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்துக்கு போனா நான் என்ன சொல்லணும்னு கேட்கறாங்க. சரி, அவங்க தான் கேட்டுட்டான்னு வச்சுக்கிறோங்களேன், ஜியாரத்துன்னு ஒன்று இருக்க போய் தானே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கூறுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பெண்களுக்கு ஜியாரத்து இல்லைன்றாக்கா அப்பயே சொல்லியிருப்பாங்களா, ஆயிஷாவே பெண்களுக்கு தான் ஜியாரத்தே இல்லையே, அப்ப ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்னு ஏன் கேட்கிற என்றல்லவா சொல்லியிருக்கானு. ஜியாரத்து போனா இப்படி சொல்லுங்க என்று கற்றுக் கொடுக்கும் போதே பெண்களுக்கும் ஜியாரத்து ஒன்று இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் பெண்களை ஜியாரத் செய்யும் பெண்களை இறைவன் சபிப்பானாக அப்படின்னு ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, அது சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொன்னவங்க கூட இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க கூட பெண்களை ஜியாரத்து உண்டுங்கிற நாங்களும் ஒப்புக்கொள்றோங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு வைங்க. ஏன்னா சத்தியம்தான் இறுதியிலே நிறைக்கும் வெற்றி பெறும், அதுதான் உண்மையானது. இப்ப இப்படி ஒரு ஹதீஸ் வந்துருச்சுன்னா அது மாற்றப்பட்டு விட்டது. பொதுவா அந்த தடைங்கிறது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு கூட தடை இருந்தது ஆரம்ப கட்டத்துல, ஜியாரத்து செய்கின்ற தடை. பிறகு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடையை தளர்த்தி விட்டார்கள். அவங்களே சொல்றாங்க, குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்வதிலிருந்து உங்களை நான் தடுத்திருந்தேன், அந்த தடையை நான் நீக்கிவிட்டேன், ஃபஸூருஹா, இனிமே நீங்க ஜியாரத்து செய்யுங்க என்ன நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அந்த தடை ஆண்களுக்கும் இருந்தது பெண்களுக்கும் இருந்தது. தடையை நீக்கிய போது ஆண்கள் தடை பெண்கள் எல்லாம் போய்விட்டது. அதனால வலிமார்கள் நபிமார்களுடைய ஜியாரத் ஆண்களுக்கும் சுன்னத் பெண்களுக்கும் சுன்னத்து. ஆனா அந்த சுன்னத்தை நிறைவேற்றுகின்ற போது முறைப்படி செய்ய வேணும். இப்போ பஸ்ஸிலே பயணித்தல் ஆண்கள் பெண்கள் இருசாராருக்கும் கூடும் தானே, ஆனா முறையான பயணமா இருக்க வேண்டும் என்று தான் நம்ம விரும்புறோம். அதே போல ட்ரெயின்ல பயணிக்கிறாங்க, பயணம் இருசாரம் பயணிக்கலாம், ஆனா முறையாக இருக்க வேண்டும், ரெண்டு பேரும் கலக்காத வகையில இருக்க வேண்டும். அதே போல ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, அங்க ஆண்கள் பெண்கள் போகத்தான் செய்யறாங்க, ஆனாலும் முறையை கையாள வேண்டும் என்றுதான் நம்ம சொல்லி காட்டுறோம். இல்ல ஆண்கள் போற இடத்துக்கெல்லாம் பெண்கள் போகக்கூடாது, ஆகவே இனிமே பெண்கள் ஆஸ்பத்திரி போவானா, இனிமே பஸ்ல போனான்னு சொல்லுவோமா? முறைப்படி போகணும் தான் நம்ம சொல்லுவோம். அதே போல திருமண வைபவங்கள் நடக்குது, ஆண்கள் ஆண்களுடைய இடத்துல இருப்பாங்க, பெண்கள் பெண்கள் இடத்துல இருப்பாங்க. இல்ல ஆண்கள்லாம் திருமணத்துக்கு வர்றாங்க, ஆளே பெண்களே போகாதீர்கள் சொல்லுவோமா? இல்ல இல்ல. அப்போ இருசாராரும் செல்வது தவறல்ல, ஏன்னா மார்க்கம் தடை செய்யல. அதே நேரத்தில் இருசாராரும் அவர்களுடைய வரைமுறைகளை பேணி நடக்க வேண்டும், அதுதான் முறையான என்ன, கலக்காமல் இருக்கு. நம்ம பஸ் விஷயத்துல ஆஸ்பத்திரி விஷயத்துல திருமண விபத்தில் நம்ம சொல்றோமோ அதே போலவே ஜியாரத்து விஷயத்துல இல்ல அங்க ஆண்கள் வர்றாங்க அப்படிங்கறதுனால பெண்கள் ஜியாரத்து இல்லைன்னு நம்ம எப்படி சொல்றது? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்பார்கள், நாமெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு செய்யாதீர்கள் மாமா, இது நபியை பின்பற்றுவதா? இல்லை இல்ல. அதனால நபிகளார் என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும், ஆனா முறைப்படி செய்யணும். முறைப்படி செய்ய வேண்டும்ங்கிறத நாம் எல்லா தராக்களும் வலியுறுத்தி வருகிறோம். அதனால இது சொல்லாமல் கிடையாது, மற்றவர்களோட நாம் தான் உரத்து சத்தம் போட்டு சொல்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் தராஹுக்கு போகாத என்று வெளியில சொல்றாங்க, இவங்களுடைய குரல் மற்றவர்களுக்கு கேட்பதில்லை. ஆனா நாம் அப்படி இல்லை, தராக்கு வெளியிலும் சொல்கிறோம், தர்காக்குள்ளேயும் சொல்கிறோம். அதனால இந்த கருத்து யாரிடம் செல்ல வேண்டுமோ அவர்களிடம் சென்று போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முறைகளும் இருக்கிறது. சில கேரளாவுக்கெல்லாம் போனாக்கா அங்கெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள், பெண்கள் செல்வதற்கு ஒரு இடம், ஆண்கள் செல்வதற்கு இடம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழகத்திலும் வர வேண்டும். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்நிய ஆண்களுக்கு முன்னால் உட்காரதுங்கிறது ஹராமான விஷயம்தான், அது அறவே ஆதரிக்க முடியாது, குற்றமாகும்.
அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா முறைப்படுத்த வேண்டும்ங்கிறதுல நம்ம எல்லோருமே ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். இப்போது ஒரு வரைமுறை இல்லாமல் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது தராக்கல்ல. இன்னும் சொல்ல போனா தராவில் சில பேர் சஜிதாவே செய்யற ஆண்களை, பெண்கள் இருக்கட்டும், ஆண்களே கூட சஜிதா செஞ்சிடறாங்க. சஜிதா கூடுமா? கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சஜிதா. ஆனா சஜிதா செய்கிறார் என்று வெளியில தராக்க போகாம சில பேர் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, யாரும் காதல கேட்கல. ஆனா நம்ம அப்படி இல்லை, தராக்கு வெளியிலும் சத்தம் போடுகிறோம், தராவுக்குள்ளேயும் சத்தம் போடுகிறோம். யாரா அப்படி செஞ்சாக்க அவர்களை அழைத்து இப்படி செய்யாதீங்க, தப்புன்னு சொல்றோம். அதனால உண்மையான சீர்திருத்தத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெண்கள் விஷயத்தில் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல நிர்வாகிகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பகிரங்கமா அறிவித்திருக்கோம் இது கூடாது என்று. அதனால சொல்லவில்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நம்ம மற்றவர்கள் அதிகமா நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா தவறு நடக்குதுங்கிறதுனால பெண்களுக்குண்டான உரிமையை நான் பறிக்க கூடாது. பெண்களுக்கு ஒரு ஜாரத்துங்கிற உரிமை இருக்குதுல்ல, அது ஒரு உனக்கு வழிபாடு தானே. ஜாரத்துக்கு உண்டான சிறப்பெல்லாம் ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு வேண்டும் தானே. ஆண்கள் வர்றாங்கிறதுனால பெண்களுக்கு உண்டான இந்த சிறப்பையும் உரிமையை எப்படி நம்ம தட்டி பறிப்பது? மார்க்கம் அவர்கள் வழங்குகிற சிறப்பல்லவா. அதனால இதை செய்யட்டும், பெண்கள் முறையாக செய்யட்டும். சம்பந்தப்பட்ட தர்காவுடைய நிர்வாகிகள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியாக, தீன் ஒளி நிகழ்ச்சியாக மூலமாக கூட நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தர்காக்குள்ள நிர்வாகிகள் எல்லாம் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி இடங்களை ஒதுக்கி இருசாராரும் கலக்காத வகையிலே நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான இபாதத்தாகும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தையும் பெற முடியும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். மிக சிறப்பான விளக்கம் சார். மற்றொரு நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருங்க இது பேசுறீங்க சார்? ஷார்ஜா, இது பொல்லாபுரத்துல ஜாபுத் ஜாசிம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கேள்வி, திருமறையில வசனத்துக்கு விளக்க சொல்லணும். திருமறை வசனம் 3:128, நபி அவர்களே, அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. அல்லாஹ் நினைத்தால் அவர்களை மன்னிக்கலாம், தண்டிக்கலாம். அடுத்து நபியே, நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழி செலுத்த முடியாது என்று 28:56 முதல் சொன்ன வசனம் 3:128 கூறுகிறான். இதன் இறங்கிய வரலாறு என்ன? அதனுடைய விளக்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை, அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான், எவ்வொரு யஷா, நாடியவர்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இன்னொரு இடத்துல இன்னகலா தஹதி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைத்து விட முடியாது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எந்த விஷயத்தில் இறங்கியது அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறீங்க. அந்த நம்ம ரெண்டாவதா சொன்னோம்ல, நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைத்து விட முடியாது, அது எதற்குன்னு சொன்னா அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயமாகத்தான் இறங்கியது. இப்ப இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கொள்ளணும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. எதுவா இருந்தாலும் நாமெல்லாம் ஒரு காரண காரியங்கள் தானே தவிர அந்த செயலை உருவாக்குவது ஆற்றுவது அல்லாஹு தாலா தான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், அல்லாஹ் உங்களையும் படைத்துள்ளான், உங்களுடைய செயல்பாடுகளையும் படைத்துள்ளான். இப்ப நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் தான் படைக்கிறான், நமக்கென்று எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது ஒரு ஆள் நேர்வழி பெறுகிறார் என்றாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது, நாடியவர்களுக்குத்தான். அதே நேரத்தில் நம்மால் நேர்வழி காட்ட முடியும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்டத்தான் வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன வசனத்துக்கு சில பேர் இப்படி அர்த்தம் வைப்பாங்க, நீங்க விரும்பியவர்களை எல்லாம் நேர்வழி காட்டி விட முடியாதுன்னு. எல்லாருக்கும் நேர்வழி காட்ட தானே வந்தாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியவர்கள் அல்ல, அவங்க விரும்பாதவர்கள் அப்படிங்கிறதல்ல, எல்லாருமே நேர்வழிக்கு வர வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்பினார்கள். அதனால தான் அவங்க இந்த பிரச்சாரத்தையும் மேற்கொண்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வந்ததே நேர்வழி காட்ட தான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமங்கள் அல் ஹாதி, நேர்வழி காட்டக்கூடியவர் என்பதும் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னக லதஹதி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரிய வழியின் பக்கம் நபி அவர்களே நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள், நேர்வழி காட்டுகிறீர்கள் அல்லாஹ் சொல்றான். நபி வந்தது நேர்வழி காட்ட தான், எல்லோருக்கும் அவங்க தான் நேர்வழி காட்டினாங்க. அதில் செஞ்சம் கிடையாது. நீங்க ஓது காட்டின வசனத்துல நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைக்க முடியாது, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இது அபூ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்துல வந்தது. ஏன்னா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்துல, அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி கட்டத்துல அவங்க களிமா சொல்லி கொடுக்குறாங்க. எப்படியாவது களிமா சொல்லிட்டு நம்முடைய பெரிய பாப்பா இந்த உலகத்தை விட்டும் போகணும் அப்படின்னு விரும்புறாங்க. காரணம் என்ன கேட்டா, இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்கு எல்லா வகையிலும் பக்கபலமா இருந்தவர்கள் அவர்கள் தானே. இந்த இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக முயற்சி செய்த போது மக்கத்து அந்த காபிர்கள் குறைஷி தலைவர்கள் எல்லாம் பல்வேறு சோதனைகளையும் துன்பங்கள் கொடுத்த போதெல்லாம் அரணாக இருந்து பாதுகாத்தவர்கள் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தானே. ஆகவே அவர்கள் இந்த உலகத்தில் போகும்பொழுது அவங்க கலிமா சொன்னேன்ல போக வேண்டும் என்று அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. நினைச்சிருந்தா அவங்க வெளிப்படையில சொல்லி இருக்கலாம். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஏன் சொல்லி இருக்கலாம் தானே.
மற்றவர்களை போல இவங்க இஸ்லாத்து இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, அபூ தாலிப் ரலியல்லாஹு இஸ்லாத்தை விரும்பலன்னு வச்சுக்கிறோங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இஸ்லாத்தை பருத்தும் பொழுது ஏன் உங்களை பாதுகாப்பு கொடுக்கணும்? பாதுகாப்பு தேவையில்லையே. ஏன்னா இஸ்லாத்தை இவங்களே விரும்பலையே. மற்றவங்க மாதிரி அபூ ஜஹல் அபூ லஹபலாம் முந்தின மார்க்கத்தை அவங்களோட மதத்தை தான் விரும்பினாங்க, இஸ்லாத்தை எதிர்த்தாங்க. அதனாலதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோயினை கொடுத்தாங்க. அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனநிலையும் அப்படிதான் சொன்னா அவங்களோட சேர்ந்து துன்பம் கொடுத்திருக்கலாமே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அப்படி செய்யலையே. துன்பம் கொடுக்கா மட்டுமல்ல, துன்பங்கள் வரும்போது பாதுகாக்கும் கோட்டையாம் அரணாகும் அல்லவா இருந்தார்கள். ஆகவே மானசீகமான முறையில இஸ்லாத்தை விரும்பி இருக்கிறாங்க. வெளிப்படையில சொன்னா அது தன்னுடைய தம்பி மகனுக்கு ஆபத்து ஏற்படுங்கிறனாலதான் அது வெளியே சொல்லாம இருந்தாங்க. அப்ப அதைத்தான் கடைசி நேரத்தையும் யோசிக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம வெளியில ஏன் சொல்லாம இருந்தோம்? இப்படி இருக்கிறது தான் நம்முடைய தம்பி மகனுக்கு, அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு. நம்ம இப்படிதான் இருக்கணும். அப்ப கடைசி நேரத்தை அதான் யோசிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் நம்ம கலிமா சொல்லிட்டு போனா இதுவரைக்கும் எந்த காரணத்தினால நம்ம சொல்லாம இருந்து தம்பி மகனை பாதுகாத்து வந்தோமோ அந்த ஒரு நோக்கத்தை அடிபட்டு போமே. நம்ம இப்படி சொன்ன உடனே இந்த மக்கத்து காப்பரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இப்ப நம்மனால தானே கொடுக்காம இருக்கிறாங்க, நம்ம மேல வச்ச மரியாதைனால. இப்ப நம்ம கொடுத்துட்டா நம்ம இஸ்லாத்தை நம்ம ஏற்றுட்டாக்கா நம்ம மேல இருக்க மரியாதை போயிடும் இந்த மக்களுக்கு. உடனடியா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சித்திரவதையும் செய்திருப்பார்கள். அதான் யோசிச்சாங்க. இதுவரைக்கும் வெளியே சொல்லாம இருக்க காரணம் நம் தம்பியினுடைய மகனாரை பாதுகாக்க வேண்டும். இப்போ நம்ம கடைசி சொல்லிட்டா நம்ம எந்த நோக்கத்தை இதுவரைக்கும் நம்ம பாதுகாத்து வந்தோமோ அந்த நோக்கம் அடிபட்டு போயிரும். நம்ம மேல வெறுப்படைஞ்சு அந்த வெறுப்பை எல்லாம் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலதான் காட்டுவாங்க. அப்ப அவங்களுக்கு துன்பம் வரும். அப்படி வேணான்னு சொல்லிதான் அவங்க கடைசியில கூட சொல்லாம இருந்தாங்க. அதே நேரத்துல அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன்னாங்க. அப்துல் முத்தலிப் எப்படி இருந்தாங்க? அவங்க தௌஹீதுல தானே இருந்தாங்க. அவங்க கடைசி சொல்லும் பொழுது கூட நான் அப்துல் முத்தலிபுடைய தௌஹீது மார்க்கத்திலே இருக்கிறேன்ட்டாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஏன்னா அப்துல் முத்தலிப் ஏகத்துவத்திலே இருந்தார்கள். அதனாலதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது கூட அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி ஹாதல் குலாம தொய்யிபல் அர்தானி, இந்த அழகிய குழந்தையை எனக்கு வழங்கிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன வழங்குது? தௌஹீத். அதனால இந்த குழந்தை அல்லாஹ் எனக்கு தந்தாங்கிறான். எப்படிப்பட்ட தௌஹீது? அந்த மௌலிது ஷரீஃப்ல இந்த வரியெல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல. அதனால அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மானசீக முறை வெளியில சொல்லல, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக. அதனாலதான் சொல்லாம இருந்தாங்க. அதனால மானசீகமான முறையில அவங்க கலிமா சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அபூ தாலிப் அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்வேன், அஷ்ஃபஉ, நான் ஷஃபாஅத் செய்வேங்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாருக்குங்க ஷஃபாஅத்? முஸ்லிமுக்கு தானே ஷஃபாஅத் மறுமையில. இறை மறுப்பாளர்களான காபிர்களுக்கு ஷஃபாத் உண்டா? கிடையாதுல. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நான் ஷஃபாத் செய்வேன் என்கின்ற போதே மானசீகமான முறையிலே கலிமா சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்தை சென்றிருக்கிறாங்கிறது தெளிவா தெரியுதுல. அதே புகாரில அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நரகத்தில் இருப்பார்கள் என்று வருகிறது. அதற்கு இமாம்கள் விளக்குகின்ற போது வெளிப்படையிலே கலிமா சொன்னாமல் போனார்கள் அல்லவா, அதற்குண்டானது. ஏன்னா நரகவாசிகளிலேயே மிக குறைவானதுன்னு அவர்களுக்கு தான் காரணம். வெளிப்படையில கலிமா சொல்லல, அதற்காக. ஆனா மானசீகமான முறையில் அவர் கலிமா சொன்னார்கள் என்பதால் தான் அவர்களுக்கு ஷஃபாத் உண்டுங்கிறதை நம்ம புகாரில பார்க்கிறோம். இப்போ மேற்கு நீங்க சொன்ன ஹதீஸ் எப்படின்னு கேட்டா வெளிப்படையிலே நீங்கள் பெரியப்படுவர்களை எல்லாம் நேர்வழி பக்கம் சேர்த்து வைக்க முடியாது, அது என் கையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் நினைத்தால் செய்வான். அதனால இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல மானசீகம்னு சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் இந்த வசனத்தை சொன்னது என்ன? நபி அவர்களே, இந்த தகுதி இந்த ஆற்றல் உங்களிடம் இல்லை, என் கையில் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதுக்காக மற்றவர்கள் எல்லாம் நேர்வழி பெறலன்னு நம்மையும் எடுக்கணும். இது எல்லாருக்கும் தான். அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்துல மட்டுமா? இது எல்லா விஷயத்திலையும் நேர்வழியின் பக்கம் சேர்ப்பதுங்கிறது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது உங்கள்கிட்ட இல்லை, என்னட்ட இருக்குங்கிறான். அது அபூ தாலிப் விஷயத்தை மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் அப்படித்தான்ங்கிறதையும் நாம் அறிந்து கொள்வோம். சிறப்பா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம் சார் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து பேசுவோம். நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் காத்திருங்கள். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ். பயனியர் ஹாஸ்பிட்டல் 25வது ஆண்டு வெள்ளி விழா ISO தரச்சான்றிதழ் பெற்றது. லேப் மற்றும் எக்ஸ்ரே வசதி. சென்னை போன்ற பெருநகரங்களில் செய்யப்படும் டயபெட்டிக்ஸ் பரிசோதனை, ஃபாரின் மெடிக்கல் செக்அப் செய்யப்படும். தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மற்றும் ஸ்டார் ஹெல்த் போன்ற முன்னணி இன்சூரன்ஸ்களிடம் டைப் வசதி. ஏழைகளுக்கு சலுகையுடன் 24 மணி நேரமும் பிரசவம் பார்க்கப்படும். 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு. பயனியர் ஸ்கூல் ஆஃப் நர்சிங். தமிழகம் மற்றும் இந்திய நர்சிங் கவுன்சிலிங் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் பயனியர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 68 மதுரை ரோட், ராமநாதபுரம்.
கிரசன்ட் ஸ்கூல் வண்டலூர் 43 ஆண்டு கால இப்பள்ளி இந்திய மற்றும் பன்னாட்டு மாணவர்கள் தங்கி படிக்கும் ஒரு கல்வி குடும்பம். சமச்சீர், மேல்நிலை மற்றும் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் IGCSE A-level பாடத்திட்டம். இதமான இஸ்லாமிய சூழ்நிலையில் உயர்வான மார்க்க கல்வியும் கற்றுத்தரப்படுகிறது. பிரிட்டிஷ் கவுன்சிலின் சர்வதேச பள்ளி விருதை பெற்ற இப்பள்ளி வெளிநாட்டு பள்ளிகளோடு இணைந்து செயல்படும் திட்டங்கள் உள்ளன. சிறந்த உணவு, வசதியான விடுதி, மருத்துவமனை, இன்டர்நெட் வசதி, நீச்சல் குளம், விளையாட்டு பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் தற்காப்பு கலைகள். கிரசன்ட் பள்ளி, வண்டலூர், சென்னை 48. இனிமையான இதமான சூழல், 24 மணி நேர தொடர் பாதுகாப்பு, தொழுவதற்கு முழுமையான பள்ளி, பல்கலைக்கழக தரம், தரமிகு சோதனை கூடங்கள், தங்குமிடம் மற்றும் சாப்பாடு வசதி. கல்வி கற்க வாருங்கள் ஐமான் மகளிர் கல்லூரியில். சகோதரிகளே, படிக்கணும்னா ஐமான் மகளிர் கல்லூரியில் தான் படிக்கணும். ஐமான் மகளிர் கல்லூரி, வீசாத்தனூர், திருச்சி. ECA Stowe Properties, built on trust. Hey now, what you doing? Don't go down the road to ruin. Look back at where you came from. Can't stand before you go on. In the future framework. Future, writing songs. Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. Parkoli from General, the Extreme Machine. When it comes to servicing cars or repairs, hiring a taxi or a car, when it comes to the purchase of used cars, there is only one dependable name: Cars. Cars Group of Companies Dubai. Hey, catch! இந்த தாத்தா இப்போ எப்படி இவரால முடியுது? வேலை பாக்குறப்பவும் சந்தோஷமா இருந்தாரு, இப்போ ரிட்டையர் ஆன பிறகும் ஆட்டோம் பாட்டோன்னு. நான் வேலை பாக்குறப்போ என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் என் கம்பெனி பார்த்தது. இப்போ நான் ரிட்டையர் ஆன பிறகும் என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கு. Star Health Insurance, the health insurance specialist. வயசான காலத்துல எங்க ஹெல்த்தை பார்த்துக்க ஒரு கம்பெனி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? Al Hadina, ID Diamond. It brings infinite happiness into your life. Celebrate your love with a beautiful ID. Relive the royal heritage. Asmi Diamond. Asmi signifies the spirit of the modern woman. Al Hazina Jewelers. பயனியர் ஹாஸ்பிட்டல் 25வது ஆண்டு வெள்ளி விழா ISO தரச்சான்றிதழ் பெற்றது. லேப் மற்றும் எக்ஸ்ரே வசதி. சென்னை போன்ற பெருநகரங்களில் செய்யப்படும் டயபெட்டிக்ஸ் பரிசோதனை, ஃபாரின் மெடிக்கல் செக்அப் செய்யப்படும். தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மற்றும் ஸ்டார் ஹெல்த் போன்ற முன்னணி இன்சூரன்ஸ்களிடம் டைப் வசதி. ஏழைகளுக்கு சலுகையுடன் 24 மணி நேரமும் பிரசவம் பார்க்கப்படும். 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு. பயனியர் ஸ்கூல் ஆஃப் நர்சிங். தமிழகம் மற்றும் இந்திய நர்சிங் கவுன்சிலிங் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் பயனியர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 68, மதுரை ரோட், ராமநாதபுரம். Subhanallah, alhamdulillah, wa la ilaha illallah. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் தீனுடைய நிகழ்ச்சி தொடர்கிறது. மற்றொரு நேர். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருங்க பேசுறீங்கம்மா? திருச்சியில இருந்து பானு பேசுறேன். சொல்லுங்க.
என்னோட கேள்வி என்னன்னா, மௌத்தா போனவங்களை வந்து ஜம்சம் தண்ணீரால குளிக்க வைக்கலாமா? அதுக்கு எனக்கு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய கேள்வி, புனிதமான ஜம்சம் நீரை கொண்டு இறந்து போனவர்களை குளிப்பாட்டலாமா அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறீங்க. தாராளமாக குளிப்பாட்டலாம். அப்படி குளிப்பாட்டினால் அதற்குண்டான பரக்கத்து அந்த மையத்துக்கு கிடைக்கும். இந்த மையத்துக்கு குளிப்பாட்டுவது என்பது மட்டுமல்ல, நாமும் கூட குளிக்கலாம், நாமும் கூட ஒது செய்யலாம். இதெல்லாம் பரக்கத்து இருக்கிறது. அப்போ குடித்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கிறது. அதன் மூலம் ஒது செய்து கொண்டாலும் அதனுடைய பரக்கத்து கிடைக்கும். அதே போல நம்ம குளித்தாலும் கூட உடலுக்கு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் என்ன, ஜம்சம் நீரை இந்த நஜீஸை அகற்றுவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ அதாவது நஜீஸ் அகற்றுவோம், சுத்தம் உடம்புல நஜீஸ் இருக்கு, சின்ன கழித்தாலோ வேறு வகையிலோ நாம் சுத்தம் செய்வோம்ல சாதாரண தண்ணீரை கொண்டு, இந்த நேரத்தில் ஜம்சம் நீரை உபயோகிக்க கூடாது. ஏன்னா அசுத்தத்தை அகற்றுவதற்கு நம்ம ஜம்சம் நீரை உபயோகித்தால் அந்த நீரை நம்ம அவமரியாதை செய்கிறோம் என்றாகும். அதனால நம்ம டாய்லெட்டுக்கும் போனா நம்ம தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோமே, இந்த செயல்பாட்டுக்கு ஜம்சம் நீரை உபயோகிக்க கூடாது. மற்ற வகையில குளிப்பது, ஒது செய்வது, குடிப்பதை பத்தி சொல்ல தேவையில்லை, எல்லாரும் தெரிந்ததுதான். இது போன்ற காரியங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மையத்தும் அதன் அடிப்படையிலே தான். இப்போ மையத்தை குளிப்பாட்டுவதுங்கிற பொதுவாக அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனா குறிப்பிட்ட ஒரு நஜீஸை அகற்றுவதற்காக அப்படின்ற அதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. சாதாரண தண்ணீரை கொண்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே நஜீஸை அகற்றுவதற்கு தான் நம்ம சுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் முதல் கட்டமாக அந்த மையத்தை குளிப்பாட்டும் போது நஜீஸுகள்லாம் இருக்கும், அதை அகற்ற சாதாரண தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்திட்டு இப்போ உடம்பு வந்து சுத்தம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜம்சம் நீரை ஊற்றினாக்கா அந்த மையத்துக்கு அதனுடைய பரக்கத்து கிடைக்கும். தாராளமாக நம்ம செய்யலாம். சிறப்பா சொன்னீங்க சார். மற்ற நேயர். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யாரங்க பேசுறீங்க? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா. நாங்க எஸ்பி பட்டியிலிருந்து பேசுறோம். நீங்க என்ன? எஸ்பி பட்டினம். சரி, ஓகே. உங்களோட பேர்? நூருல் ஜமீலா. சரி, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. உங்களோட கேள்வி என்ன கேளுங்க. வேற ஆளு ஒரு ஆளு என்னைய ஒரு ஆள் திட்டுறாக, அது திட்டையில நான் மனசு கேட்காம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம், அதை சொல்லலாமா? அல்ஹம்துலில்லாஹ்னு அதாவது உங்களுடைய கேள்வின்னு கேட்டா, மற்றவர்கள் திட்டுகிறார்கள், இந்த நேரத்தில் மனசு பொறுக்கலை, இப்போ இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாமா என்று கேட்டுக்கிறீங்க. தாராளமாக சொல்லலாமே. எதிர்த்து திட்டுறது தானே கூடாது. அதே போல திட்டுறவங்களை நம்ம சபிப்பது தானே கூடாது. நீங்க அல்லாஹ்வையிலே புகழ்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா எல்லா புகழும் அல்லாஹ்விற்குன்னு அர்த்தம். இந்த மற்றவர்கள் வந்து திட்டும் போது கூட நம்ம அவங்க மேல கோபப்படாம, அவங்கள நம்ம எதிர்த்து பேசாம, அவர்களை நம்ம சாபமிடாம எல்லா போலும் இறைவனுக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்படி இவர்கள் பேசினாலும் கூட அதை தாங்கிக் கொள்கிற உள்ளத்தை எனக்கு தந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டு, புகழ்றீங்க, நல்லது. இது முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து தங்களுடைய சகாக்களோடு இருக்கிறாங்க. ஒரு செய்தி வருது, கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுடைய சரக்கு கப்பல் புயலிலே மாட்டிக்கொண்டு விட்டது அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ்னாங்க முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு செய்தி வருது, அந்த புயல்ல மாட்டிக்கிட்ட கப்பல் இப்ப நல்லா வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு என்று முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்ப சுத்தி இருந்தவங்களாம் கேட்டாங்க, மகானவர்களே இப்ப சொன்னீங்க எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, அது எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் நல்ல செய்தியில வந்திருக்கு, கப்பல் இப்ப நல்லா வந்துகிட்டு இருக்குன்னா நல்ல செய்தி, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு அல்ஹம்துலில்லாஹ். நீங்க முன்னால புயல்ல மாட்டிக்கிருச்சுன்னு சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நீங்களே, அதைத்தான் எங்களால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னாங்க. இப்போ முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனது அருமை அன்பர்களே, கப்பல் புயல்ல சிக்கிக்கிருச்சுங்கிறதுக்காகவும் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, புயல்ல சிக்கிய கப்பல் இப்ப நன்றாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தி வந்துச்சுல, அந்த செய்திக்காகவும் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல. இந்த ரெண்டு நிலையிலும் நிலையான அமைதியான ஒரு உள்ளத்தை எனக்கு தந்தான்ல, அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே லயித்திருக்கக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் தந்தான்ல, அந்த அல்லாஹை தான் நான் புகழ்ந்தேன்.
முதலாவது வந்தது துக்கமான செய்தி. பொதுவாக துக்கம் வந்துட்டாலே மற்ற எல்லாம் விட்டுவிட்டு அதை நினைச்சு கவலைப்படுவாங்க எல்லா மக்களும். ஆனா எனக்கு அந்த துக்கமான செய்தி என் உள்ளத்தை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. அல்லாஹ்வுடைய திக்ரிலே தான் என் கல்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக எவ்வளவு அழகான உள்ளத்தை எனக்கு தந்திருக்கிறான். கவலையான செய்தி வந்தா கூட அந்த கவலை என்னுடைய திக்ரை விட்டு தடுக்கவே இல்லையே. இப்படிப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொன்னேன். அடுத்த செய்தி மகிழ்ச்சியான செய்தி வந்துச்சு. பொதுவாகவே மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டா உள்ள மகிழ்ச்சியில துள்ளும், குதித்து விளையாடும், அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக. ஆனா என்னுடைய உள்ளம் அப்படி இல்லை. சந்தோஷமான செய்தி வந்த போது கூட என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியில துள்ளி குதிக்காம அமைதியாக அல்லாஹ்வுடைய அந்த திக்ர் தியானத்திலேயே லயித்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு அழகான உள்ளத்தை எனக்கு இறைவன் தந்தானே, அந்த இறைவனுக்கு எல்லா புகழும்னு தான் நான் சொன்னேன். அதனால எனக்கு இவ்வளவு அழகான உள்ளத்தை தந்தவனு போனதே தவிர வந்த செய்திகளுக்காக அல்ல என்று முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு சொன்னாங்க. இப்போ உங்களையும் 4 பேர் திட்டும் பொழுது அதனுடைய பாதிப்பு உங்களை ஒண்ணும் செய்யாம, அதனாலதான் உங்களை எடுத்து பேசல, ஒண்ணும் செய்யல, நீங்க அல்லாஹ் போடுறீங்க. அப்ப இவை எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் பிறர் என்னை ஏசி எனக்கு வேதனைப்படுத்தினாலும் அதை தாங்கிக் கொள்கிற உள்ளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவனுக்கு எல்லா போனும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதனால இது உயர்ந்த குணம், நற்குணம்ங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். சிறப்பா சொன்னீங்க. சரி, இதுதாக இன்றைக்கு நம் தீனுடைய நிகழ்ச்சியில நேர்கள் தங்களுக்கு கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாளைக்கு இதே நேரம் தீனுடைய நிகழ்ச்சி சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி நேர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே நேரம் தீனுடைய நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.